ஐடியாஸ் இந்த 40 வயசு தாண்டிட்டா இந்த உடம்புக்கும் மனசுக்கும் என்னதான் ஆகுதுன்னே தெரியல. இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது. என்னென்னா ஞாபகம் வருது, கொஞ்சம் கேர்லெஸ். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. என் கொலுசு வந்து புதுசு தான், அது இருக்கும் கிட்டத்தட்ட 15,000 ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் சலங்கை புதுசு தான், ஆனால் சலங்கை விழுந்துச்சு. சரி அதை போய் வாங்கின கடையிலே சரி பண்ணிட்டு வரலான்ட்டு போனோம். போயிட்டு அவங்ககிட்ட கேட்டால் அவங்க வந்து இல்லைங்க கொடுத்துட்டு போங்க, 1 வாரம் ஆகும் அப்படின்னாங்க. சலங்கை வைக்கிறதுக்கு போய் 1 வாரம் அது வேணாமப்போ, கொலுசு சலங்கை இல்லைன்னா பரவாயில்ல எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு வந்துட்டேன். ஆனால் நான் வந்தேன் கொலுசு வந்து இந்த டேபிள் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன், எடுத்துகிட்டு வரல. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஜுவல் கலெக்ஷன்லாம் கொஞ்சம் பார்க்கலாமேன்னு பார்த்துட்டு ஒரு 1/2 hour இருக்கும் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவரே அந்த ஆசாரியே வந்தார், வந்து இந்தாங்க உங்கள் கொலுசுன்னு கொடுத்தாரு. அது ஒரு கேர்லெஸ்ஸாக இல்லை ஞாபகம் மறதியான்னு தெரியல. அடுத்து இன்னொரு இன்சிடெண்ட், இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் என் ஃப்ரெண்டு ஒரு சைடு தோடு வாங்கலான்ட்டு போனேன். அவங்க கூட போயிட்டு நானும் ஒரு பாருங்கள் ராசிக்கல் மோதிரம் வாங்கினேன். நல்லா இருக்குங்களா? கடகராசின்றதுனால வெள்ளியில் முத்து வச்சுது வாங்கலாம் அப்படின்னாங்க. இந்த பழைய குழந்தையோட கொலுசு இருந்தது, அதை கொடுத்துட்டு இதை நான் வாங்கினேன். வாங்க போகும்போது வாங்கிட்டேன். கடைசி ஏதோ ஒரு பணம் பே பண்ணுறதுக்காக எதுக்கோ என்ன பண்ணேன், ஃபோனை வச்சுட்டே போயிட்டேன். ரொம்ப நேரம் கழிச்சு ஃபோன் என்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அப்புறமே சரி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது தான் அந்த கடைக்கார பையன் வந்து இந்தாங்க உங்கள் ஃபோன் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தான். 2 இன்சிடென்ட் மாட்டிக்கிட்டேன். இப்போ அடிக்கடி ஒரு ஞாபகம் மறதி வருது. அது வந்து என்னுடைய கேர்லெஸ்ஸாக இல்லை குழப்பமா என்னன்னு தெரியல. இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக இருக்கும்.